Hello students, நம்ம இந்த வீடியோல NCERT class 12 physicsல இருக்கிற chapter 1 electric charges and fields. So இந்த chapterல exercise solution தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இந்த வீடியோல exercise 1.2 இதில் நமக்கு என்ன question கொடுத்திருக்காங்கன்னு பார்ப்போம். The electrostatic force on a small sphere of charge 0.4 microcoulomb due to the another small sphere of charge minus 0.8 microcoulomb in air is 0.2 Newton. Okay. So, what is the distance between the two spheres? So, this is the first question. What is the force on the second sphere due to the first? Okay. So, இப்போ நமக்கு கொடுத்திருக்க டேட்டாஸ் படி பார்த்தீங்கன்னா நமக்கு first ஒரு small sphere இருக்கு. So, அந்த sphere ஓட charge வந்து 0.4 microcoulomb. ஓகேங்களா? So, இது வந்து first sphere. So, second sphere இந்த படத்துல பார்த்துக்கோங்க. Second sphere வந்து பார்த்தீங்கன்னா minus 0.8 microcoulomb இதோட charge. So, இது வந்து second sphere எடுத்திருக்கோம். இப்போ இந்த second sphere என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த first மேல ஒரு force வந்து கொடுக்குது. So, அந்த force ஓட magnitude பார்த்தீங்கன்னா F equal to 0.2 Newton. ஓகேங்களா? So, force F நம்ம நோட் பண்ணுவோமா? அப்போ 0.2 Newton வந்து first sphereக்கு force கிடைக்குது. எதனால? இந்த second sphere ஆல. ஓகேங்களா? சரி, இப்போ இந்த ரெண்டு sphere நம்ம எப்படி வச்சிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூலம்ஸ் லா படி ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்ல நம்ம செப்பரேட் பண்ணி வச்சிருப்போம். இன் ஏர்லன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ஃப்ரீ ஸ்பேஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இன் ஏர்ல நம்ம செப்பரேட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ ஸ்பியர்? அப்போ இந்த ரெண்டு ஸ்பியரோட நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கூலம்ஸோட லா நமக்கு தெரியும். அதுபடி இந்த டிஸ்டன்ஸை நம்ம என்ன நோட் பண்ணுவோம்? ஆர் நம்ம நோட் பண்ணுவோமா? அப்போ ஆர் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? சரி, செகண்ட் கொஸ்டின், வாட் இஸ் த ஃபோர்ஸ் ஆன் த செகண்ட் ஸ்பியர் டியூ டு த ஃபர்ஸ்ட்? இப்போ செகண்ட் ஸ்பியருக்கு ஃபர்ஸ்ட் ஸ்பியரால எவ்வளோ ஃபோர்ஸ் கிடைக்கும்? ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்பியருக்கு 0.2 நியூட்டன் ஃபோர்ஸ் கிடைக்குது. ஓகேங்களா? இப்போ செகண்டுக்கு எவ்வளோ ஃபோர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, சரி, இப்போ நம்ம கொடுத்துருக்க டேட்டாஸ் எல்லாம் பார்ப்போம். எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆன் த ஃபர்ஸ்ட் ஸ்பியர், ஃபர்ஸ்ட் ஸ்பியர் மேலே ஆக்ட் ஆகிற எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா F equal to 0.2 நியூட்டன். ஓகேங்களா? ஸோ அப்போ கூலம்ஸ் லா படி நம்ம ரெண்டு சார்ஜ் எடுத்திருக்கோம் இல்லையா? ஒரு சார்ஜை Q1 நம்ம நோட் பண்ணிக்குவோம். அப்போ ஃபர்ஸ்ட் சார்ஜ் வந்து Q1, இது வந்து 0.4 மைக்ரோகூலும் கொடுத்துருக்காங்க. நம்ம எப்போதுமே நியூமரிக்கல்ஸ் போடும்போது எல்லாத்தையுமே SI யூனிட்ல கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ மைக்ரோகூலும் அப்படிங்கிறத SI யூனிட்ல கன்வெர்ட் பண்ணா கூலும்னு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அப்போ மைக்ரோவுக்கு வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 10⁻⁻6. அப்போ 0.4 × 10⁻⁻6 கூலும்னு எழுதிக்கிட்டோம். அதே மாதிரி செகண்ட் சார்ஜ் Q2 எடுத்திருக்கோம். இதை வந்து செகண்ட் சார்ஜ் Q2 எடுத்துக்குவோம். ஸோ செகண்ட் சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா -0.8 மைக்ரோகூலும். ஸோ அதுக்கே மைக்ரோ கூலுமா கன்வெர்ட் பண்ணும்போது -0.8 × 10⁻⁻6 கூலும் நமக்கு கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? சரி, கூலும்ஸ் லா படி பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் ஈக்குவல் டு K × Q1 Q2 டிவைடட் பை R². ஆனால் நம்ம கொஸ்டின் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? R தான் கண்டுபிடிக்கணும். ஆல்ரெடி F நமக்கு கொடுத்துருக்காங்க, 0.2 நியூட்டன் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? ஸோ நமக்கு R தான் கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்போ R தகுந்த மாதிரி நம்ம ஃபார்முலாவை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்க போகிறோம். இப்போ அந்த R² தான் கண்டுபிடிக்கணும். அது இங்கே வந்துடணும். F வந்து கீழே கொண்டு வந்துடுவோம். அப்போ R² equal to K × Q1 Q2 divided by F னு எழுதிக்கலாமா? ஓகேங்களா? ஸோ அதான் அந்த ஃபார்முலாவை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதியாச்சு. இப்போ ஃபார்முலாஸ் இருக்க டேட்டா எல்லாம் நமக்கு இருக்குதா? ஓகே, கேங்கிறது கான்ஸ்டன்ட் நமக்கு தெரியும். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் சம்லேயே நம்ம பார்த்துருக்கோம். 9 × 10⁻9 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் பவர் -2. ஓகேங்களா? சரி, இப்போ இந்த வேல்யூ எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணுவோமா? சரி, இப்போ கேக்கு பதிலாக 9 × 10⁻9 சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. முதல் வந்து நம்பர்ஸ் எல்லாமே சப்ஸ்டிட் பண்ணி கண்டுபிடிச்சிட்டு நம்ம கடைசியாக வந்து யூனிட் கரெக்டாக போட்டுக்குவோம். ஓகேங்களா? சரி, இப்போ வந்து Q1 அப்படிங்கிறது நமக்கு 0.4 × 10⁻⁻6. இங்கே பாருங்க, நான் இங்கே எழுதியிருக்கேன் 0.4 × 10⁻⁻6. Q2 வந்து பார்த்தீங்கன்னா 0.8 × 10⁻⁻6. ஸோ அப்போ 0.8 × 10⁻⁻6 மைனஸ் போட்டுக்கோங்க. சரி, ஃபைனல் நமக்கு வந்து மைனஸ் கேன்சல் ஆகிடும். ஏன்னா நம்ம வந்து ரூட் கண்டுபிடிக்க போகிறோம் இல்லைங்களா? ரூட்டில் போடும்போது மைனஸ் நமக்கு கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அப்போ நமக்கு மைனஸ் போட்டுக்குவோம். டிவைடட் பை F நமக்கு எவ்வளோ கொடுத்தாங்க? 0.2 நியூட்டன் கொடுத்துருக்காங்க. 0.2 போட்டாச்சு. ஓகேங்களா? இப்போ நமக்கு இந்த இருக்க நம்பர்ஸ் எல்லாமே நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். சிம்பிளிஃபை பண்ணும்போது நம்பர்ஸ்லாம் தனியாக எழுதிக்குவோம். இப்போ நம்பர்ஸ் தனியாக எழுத நமக்கு என்ன இருக்கும்? 9 × 0.8 × 0.4. ஓகேங்களா? டிவைடட் பை டிவிஷன் என்ன இருக்கு? 0.2 இருக்கு. பவர்ஸ் தனியாக எழுதிக்கலாமா? பவரை தனியாக எழுதினோம்னா நமக்கு மேலே தான் பவர் இருக்கு, கீழே பவர் இல்லை. ஸோ அப்போ 10⁻9. ஸோ இங்கே ஒரு -6, இங்கே ஒரு -6 இருக்குது. நம்ம அப்படி எழுதிக்கலாம், -6 ஆல்ரெடி நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு இது எப்படி நம்ம போடுறோம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் சம்மில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நம்ம போட்டுடலாம். நமக்கு டைம் அதிகமாக வேஸ்ட் ஆகக்கூடாது. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேன்சல் பண்ணலாம். இந்த பாயிண்ட்டை கேன்சல் பண்ணிவிடுவோம். 2 கேன்சல் பண்ணோம்னா நமக்கு வந்து இங்கே 2 வரும். ஸோ 0.4 2 கேன்சல்
2 வருது. நமக்கு 9 2s ஆர் வந்து மல்டிப்ளை பண்ணா 18 into 0.8. ஓகேங்களா? சரி, இப்போ பவர் சிம்பிளிஃபை பண்ணலாமா? இது 9, இது வந்து -6 -6 ஆட் பண்ணா நமக்கு என்ன வரும்? -12 வரும். அப்ப 10 பவர் 9 -12 போட்டோம்னா 10 பவர் -3. ஓகேங்களா? சரி, இப்போ நமக்கு 18ஐயும் 0.8ஐயும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா 14.4 into 10 பவர் -3 கிடைக்கும். ஸோ நம்ம ரூட் எடுக்கணும், அதனால நம்ம வந்து ஹோல் நம்பரா மாத்திக்குவோம். ரூட் எடுக்கும்போது ஹோல் நம்பரா மாத்தணும்னா 14.4 நம்ம எப்படி ஹோல் நம்பரா மாத்தலாம்? இங்க மேல நான் போடுறேன். இப்போ வந்து 144 டிவைட் பை 10 எழுதிக்கலாமா இதை? ஓகேங்களா? பாயிண்ட் எடுக்கிறதுக்கு நம்ம கீழே 10 எடுத்துக்கலாம். இன்டூ 10 பவர் -3 ஆல்ரெடி இருக்குது. ஸோ அப்போ இதை நம்ம 10 வந்து மேலே போச்சுன்னா மறுபடியும் அது மைனஸாக தான் மாறப்போகுது. அப்போ 144 இன்டூ 10 பவர் -1 10 பவர் -3 சேர்ந்து நமக்கு என்ன கிடைக்கும்? 10 பவர் -4 கிடைக்கும். ஸோ அதுதான் இந்த டேம். ஓகேங்களா? இப்போ நமக்கு ஆர் ஸ்கொயர் என்ன கிடைச்சிச்சு? 144 இன்டூ 10 பவர் -4 நமக்கு கிடைச்சிருச்சு. நமக்கு டிஸ்டன்ஸ் ஆர் தான் தேவை. நமக்கு இங்கே இருக்கிறது ஆர் ஸ்கொயர். அப்போ இதுக்கு ரூட் எடுக்கலாமா? ஸோ அப்போ இந்த வேல்யூக்கு நம்ம ரூட் எடுக்கிறோம். ஸோ அதுதான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். இப்போ ரூட் எடுத்தோம்னா 144க்கு தனியாக ரூட் போட்டுக்கோங்க. இன்டூ 10 பவர் -1 நீங்கள் அப்படியே போடலாம். பட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் புரியணுங்கிறதுக்காக அப்படி போட்டுட்டு இருக்கேன். ஓகே, இதை நம்ம 144க்கு எப்படி பிடிக்கலாம்? 12 இன்டூ 12. ஓகேங்களா? ஸோ இன்டூ நிறைய பேருக்கு போட்டுருவீங்க சிம்பிளாகவே. பட் புரியாத உங்களுக்காக தான் நான் அவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, 10 பவர் -2 ரெண்டா செப்பரேட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ரெண்டா செப்பரேட் பண்ணியிருக்கேன். ஸோ ரூட்ல இருக்கும்போது நமக்கு ஒரு டேர்மை வெளில எடுக்கணும் 12 இன்டூ இதில் ஒரு டேர்மை நம்ம வெளில எடுக்கணும் 10 பவர் -2. ஓகேங்களா? ஸோ இப்படியே நீங்கள் ஆர் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதை வந்து சென்டிமீட்டரில் எழுதணும். ஓகே, ஸோ 10 பவர் -2 சென்டிமீட்டரில் எழுதணும். ஸோ இதை நம்ம வந்து மீட்டரில் தான் கன்வெர்ட் பண்ணுவோம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி எஸ்ஐஎம்ல தான் எல்லாத்தையுமே சொல்லுவோம் இல்லைங்களா? அப்போ ஆர் ஈக்குவல் டு 10 பவர் -2 நமக்கு எப்படி மாறும்? 0.12 மாறுமா? ஓகேங்களா? ஸோ கீழே டிவைட் பை 100 வரும், மேலே போனால் 10 பவர் -2 வரும். அப்போ 0.12 மீட்டர்னு நமக்கு கிடைச்சிருச்சு. அப்போ இந்த ரெண்டு சார்ஜுக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0.12 மீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம வச்சிருக்கோம். கிளியர்? ஓகே, அப்போ அந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ ஸ்பியர்ஸ் இஸ் 0.12 மீட்டர்ஸ். ஓகே, நம்ம செகண்ட் கொஸ்டினை கேட்டிருக்காங்க. ஸோ செகண்ட் ஸ்பியருக்கு நமக்கு எவ்வளோ ஃபோர்ஸ் கிடைக்குதுன்னு கேட்டிருக்காங்க. பாருங்களேன், இந்த ரெண்டு சார்ஜும் நமக்கு எப்படி இருக்கு? அன்லைக் சார்ஜஸ், அதாவது ஒன்று நெகட்டிவ்ல இருக்கு, ஒன்று பாசிட்டிவ்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ இது என்ன பண்ணும்? ஒன்று அட்ராக்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ ஆப்போசிட் சார்ஜஸ் ஒன்று அட்ராக்ட் பண்ணும். அப்போ இந்த ரெண்டு நடுவில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து அட்ராக்ஷன் ஃபோர்ஸாக இருக்கும். அப்போ அட்ராக்ஷன் ஃபோர்ஸ்னா நமக்கு சேம் ஃபோர்ஸ் தான் கிடைக்கும். இந்த சார்ஜ் பார்ட்டிகல், அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்பியர் வந்து எவ்வளோ ஃபோர்ஸ் வந்து ஃபீல் பண்ணுதோ அதே அளவு ஃபோர்ஸை தான் இந்த செகண்ட் ஸ்பியரும் ஃபீல் பண்ணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு நடுவில் இருக்கிறது அட்ராக்ஷன் ஃபோர்ஸ். அப்போ ஃபோர்ஸ் நமக்கு சேமா இருக்கும். அப்போ போத் த ஸ்பியர் ஆஃப் அட்ராக்ட் ஈச் அதர் வித் த சேம் ஃபோர்ஸ். அப்போ நமக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து சேம் ஃபோர்ஸ், அட்ராக்ஷன் ஃபோர்ஸ். அதனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே அளவு ஃபோர்ஸ் தான் இருக்கும். அப்போ therefore the force on the second sphere due to the first is 0.2 நியூட்டன். அப்போ செகண்ட் ஸ்பியருக்கும் அதே அளவு ஃபோர்ஸ் தான் கிடைக்கும். எந்த அளவு ஃபோர்ஸ்? ஃபர்ஸ்ட் ஸ்பியர் எவ்வளோ ஃபீல் பண்ணுச்சோ அதே ஃபோர்ஸ் தான் கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ அதுக்கும் 0.2 நியூட்டன் ஃபோர்ஸ் தான் நமக்கு கிடைக்குது. ஓகேங்களா? கிளியரா? ஸோ இந்த சம் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.